பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவா நடிச்சு ரிலீஸ் ஆகிருக்கிற டிராகன் படம் 3 நாட்களை உலகம் முழுவதும் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவில் வசூலை வாரி கூச்சிட்டு இருக்கு. முக்கியமாக ஹீரோவா நடித்த 2வது படமே இவ்வளோ பெரிய ஓப்பனிங்கா அப்படின்னு எல்லாரும் ஷாக்காகிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை எல்லாமே பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா பிரதீப் அவர்கள் தற்போது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவாகவே ஆயிட்டாரு. ஸோ இதனையடுத்து இந்த படம் தமிழ்நாட்டில் 3வது நாளில் 10 கோடியே 15 லட்ச ரூபாயும் 3 நாட்களில் மொத்தமாக 27 கோடி ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 3வது நாளில் 23 லட்ச ரூபாயும் 3 நாட்களில் மொத்தமாக 70 லட்ச ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 3வது நாளில் 1 கோடியே 76 லட்ச ரூபாயும் 3 நாட்களில் மொத்தமாக 4 கோடி ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 3வது நாளில் 3 கோடியே 10 லட்ச ரூபாயும் 3 நாட்களில் மொத்தமாக 8 கோடி ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3வது நாளில் 10 லட்ச ரூபாயும் 3 நாட்களில் மொத்தமாக 35 லட்ச ரூபாயும் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ் அதாவது வெளிநாடுகளில் இந்த படம் 3வது நாளில் 8 கோடி ரூபாயும் 3 நாட்களில் மொத்தமாக 17 கோடி ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டிராகன் படம் உலகம் முழுவதும் 3வது நாளில் 23 கோடி ரூபாயும் 3 நாட்களில் மொத்தமாக 55 கோடி ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் டிராகன் படம் 3 நாட்களையே தற்போது 50 கோடியை தாண்டி ஒரு மிகப்பெரிய சாதனை எல்லாமே பண்ணிட்டு இருக்கு. ஸோ இனிமேல் ஒரு நாட்களை எவ்வளோ வசூல் பண்ண போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் யாரெல்லாம் இந்த படம் பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.